கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 4:7, 2 Corinthians 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அதாவது அந்த காலகட்டங்களில் மண்பாண்டங்கள் எல்லா விதமான காரியத்துக்கும் உபயோகப்படுத்துவாங்க. அதில் விசேஷமாக ஏதாவது வெள்ளி பொண்ணு இந்த மாதிரி ஒரு பத்திரமான காரியங்களை வைத்து அதை பத்திரமா வைப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய காரியம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி நாங்கள் மண்பாண்டம், ஏன்னா மனுஷன் மண்ணில் இருந்து வந்தவன், அதனால் நாங்கள் மண்பாண்டம். ஆனால் எங்களுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த பொக்கிஷம் என்ன? தேவனுடைய மகத்துவமான வல்லமை மற்றவர்களுக்கு விளங்கும்படியாக நாங்கள் பொக்கிஷமாக இருக்கிறோம். அதாவது இதை நீங்கள் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 20லிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 வசனம் வரைக்கும் அவர் நிறைய கேள்வி கேட்குறாரு. ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இதில் உங்கள்கிட்ட என்ன ஞானம் இருக்குது? கிரேக்கர்கள் அடையாளத்தை தேடுறாங்க, யூதர்கள் வல்லமையை தேடுறாங்க, நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். ஆனால் என்ன, கர்த்தர் சிலரை கனமான காரியத்துக்கு தெரிஞ்சு கொண்டாரு, பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டாரு. எதற்கு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் அவமானவைகளை தெரிந்து கொண்டு அவர் இந்த சுவிசேஷத்தை பரப்ப பண்ணுறாரு அப்படின்னு காரியத்தையும் சொல்கிறாரு. ஆனால் இதை தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21 சொல்லுவாங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில களவினத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டிருக்கிறதுமான கணத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்போ என்ன, இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை சுத்திகரித்து நம்ம வைத்துக்கொள்கிறோமோ இந்த மண்பாண்டத்தை சுத்தமாக வச்சுருக்கோம். ஏன்னா இதில் இருக்கிற பொக்கிஷம் என்ன? பொக்கிஷம் விளங்கும்படியாக, இது பொக்கிஷத்துக்கு ஒரு மகிமை வரக்கூடியதாக. அப்போ என்ன, நம்ம சுவிசேஷத்தை, பவுல் சொல்லக்கூடியது, நான் சுவிசேஷத்தை சுமந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த மகிமை வருது. இந்த மகிமை எனக்கு இல்லை. எதுக்கு வருது? எனக்குள்ள அந்த பொக்கிஷமான அந்த தேவனால் உண்டாயிருக்கிற வல்லமை, இது என்னால் கிடையாது, மண்பாண்டத்தினால கிடையாது, ஆனால் மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தினால. அப்போ என்ன, இங்கே பவுல் 2 தீமோத்தேயு 2ல் சொல்லும்போது நம்ம எப்படி நம்மளை சுத்திகரித்து கொள்ளும்போது கனமான காரியத்திற்கு தேவன் நம்மளை பயன்படுத்த முடியும். அப்போ என்னென்னா, நம்மளுடைய காரியங்கள் மிக தெளிவாக பவுல் சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஒன்றும் கிடையாது, ஆனால் அதே சமயத்தில் நம்மளை பரிசுத்தமாக வைத்து கொள்ளணும். அதே சமயத்தில் நமக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம் விளங்கணுமே ஒழிய நம்ம இல்லை, இந்த பாத்திரம் இல்லை, இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வல்லமையாக வெளிப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சரி, இந்த நாளில் இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். நான் எப்பயும் இந்த ஒரு 2 உதாரணம் சொல்லுவேன், அதை உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப நல்லா புரியும். ஒன்று, நம்ம எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும், சரியா? இப்போ உங்களுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ ஒரு பிரியாணி கொண்டு கொடுக்குறவர் 2 கை நிறையா அப்படி கொண்டு இந்தாங்க பிரியாணி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, இந்தாங்க பிரியாணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரியாணியை வாங்கி நீங்கள் சாப்பிடுவீங்களா? இல்லை. காரணம் என்ன? பிரியாணி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் அந்த பிரியாணியை நம்ம எப்படி பேக் பண்ணி, எப்படி அழகாக நம்ம ஒரு அட்டையில் போட்டு கொண்டு ஒரு சரியான பாத்திரத்தில் கொண்டு கொடுக்கும்போது தான் நமக்கு என்ன பண்ணுது, அந்த பிரியாணியுடைய சுவையும் அந்த பிரியாணியை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் சுவிசேஷத்தை சுமந்து சொல்லுகிற நம்மளும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த சுவிசேஷம் தெளிவாக விளங்கும். இன்னொரு உதாரணம், இப்போ பெருங்காய டப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் கிச்சனில் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நல்லா பயங்கரமாக வாடை வரும். ஆனால் என்னென்னா, அந்த பெருங்காயம் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த டப்பாவிலேருந்து வாடை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த பெருங்காயம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஸ்மெல் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அப்போ நம்ம என்னென்னா, வெறும் காலி பெருங்காய டப்பா தான். நமக்குள்ளே பெருங்காயம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வாடை அந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய நற்கந்தகமாக இருக்கக்கூடிய வாடை கொண்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும், நம்ம இல்லை,
எப்படி? நம்ம இல்லை, நம்ம அவசியம். ஆனால் நம்மளை முன்னிறுத்தக்கூடாது. நம்மளை பார்க்கிறவங்க நமக்குள்ள உள்ள கிறிஸ்துவை காணும்படியாக நம்மை மறைத்து கொள்ளக்கூடியதா. யோவான் ஸ்நானகன் அழகா சொன்னார் இல்லையா, நான் சிறுகணும் அவர் பெருகணும். அப்போ நம்மை மறைத்து கொள்ள, கிறிஸ்து நமக்குள்ளிருந்து வெளிப்பட நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதை நாங்கள் எல்லோரும் ஒரு காலி பெருங்காய டப்பா. நீங்க தான் ஆண்டவரே அதில் உள்ள பொக்கிஷம். ஆண்டவரே, உம்முடைய அந்த பொக்கிஷமான சுவிசேஷத்தினுடைய மகிமையான ஒளி விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்த பாத்திரங்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.